சரி, இப்போ இந்த ஜெய்பீம் படத்தோட எனக்கு ஃபேவரட்டான ஃப்ரேம்ஸ் இல்லை என்னை பாதித்த ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் தான். இது என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். இது அவ்வளோதான், ராஜாக்கண்ணை வந்து ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவர் இதுக்கு மேலே உடம்புல சுத்தமாக சத்து இல்லை, எனக்கு கொடுங்கடா அப்படின்னு ஏஞ்சி உட்கார்ற மாதிரி அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே விழுந்துருவார், அவர் இறந்துருவார், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சீனா. அதுக்கு மேலே அவர் ஏஞ்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏஞ்சி உட்காருவார், அப்படியே கீழே விழுந்து இறந்துருவார், அப்படி தான் நினைக்கிறேன் நான். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக எழுதினது இந்த ஒரு கவிதை. இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கருவில் இருக்கும் குழந்தை ஆணோ பெண்ணோ ஒரு முறை கண்டுவிட முடியுமா என்ற ஏக்கம் இறுதியாய் எழுந்து அமர வைத்தது ராஜா கண்ணவை. அதான் இப்போ என்னென்னா, அவரை போட்டு பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில். எதுக்கு இவர் வந்து பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண சொல்கிறதுக்காக, எனக்கு தெரியும் நீ தான் நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப ப்ளீஸ் பண்ணிலாம் ரொம்ப கெஞ்சி தான் கேட்டுட்ருப்பார். ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவோடு தான் இருப்பாங்க அந்த ஸ்டேஷனில். இல்லை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவர் ஆனால் ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பார். இல்லை நான் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ அவரை அடித்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அடித்து அவ்வளோதான், இதுதான் அவரோட லாஸ்ட் பிரெத்துன்ற மாதிரி இந்த சீன். ஏஞ்சி உக்காந்துருப்பார். ஐயோ வேணாப்பா, இப்படி அடி வாங்கிட்டு நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. ஆனால் அந்த ஒரு ஏஞ்சி உட்கார்றது வந்து, இதுக்கு மேலே செங்கனியை பார்க்க மாட்டோமா, இதுக்கு மேலே அள்ளியை பார்க்க மாட்டோமா, அந்த குட்டி பாப்பா இன்னும் வெளியே கூட வரலையே அதை பார்க்க மாட்டோமா, அது பையனாக இருக்குமா பொண்ணாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய ஒரு தாட் வந்து ராஜா கண்ணுக்கு ஓடிட்டே இருந்திருக்கலாம். அப்படின்றது தான் வந்து மேபி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எழுதினது ஒன்று. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாட்டி என்னால் விட்னஸ் பண்ணிட முடியுமா, நம்ம சரி ஏஞ்சி உட்காந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்து, அது முடியாது, அது அவ்வளோதான். அவருக்கே ஒரு ஹோப் போயிடும், அட போங்கடா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கவிதை அவ்வளோதான். இது என்ன திருப்பி ஒரு வாட்டி படிக்கிறேன். என்னென்னா, கருவில் இருக்கும் குழந்தை ஆணோ பெண்ணோ ஒரு முறை கண்டுவிட முடியுமா என்ற ஏக்கம் இறுதியாக எழுந்து அமர வைத்தது ராஜா கண்ணவை. வச்சு மட்டும் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இந்த கவிதையும் முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, இல்லை நான் எதுவும் வளரணுன்னா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வேறு என்ன, உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் இங்கே தெரியுது இது மெயில் ஐடிக்கும் இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் எதுலையாக இருந்தாலும் கேளுங்க, நான் எழுதி தரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.